மாலதி தனது பெற்றோரை இழந்த பிறகு தனது அத்தையுடன் வசிக்கிறாள். அவள் அவளை ஒரு வேலைக்காரனைப் போல சித்திரவதை செய்து நடத்துகிறாள். ஒரு நாள் அவள் ஒரு கழிவுப் பொருள் கிடங்கில் வீசப்படுகிறாள். அவள் நோய்வாய்ப்படுகிறாள். அவளுக்கு சிகிச்சையளிக்க வரும் மருத்துவர் விஜயன் அனுதாபப்பட்டு அனாதைகளுக்கான ஒரு தனியார் பள்ளி மற்றும் விடுதியில் அவளை சேர்க்கிறார். மாலதி ஒரு இளம்பெண்ணாக வளர்ந்து அதே பள்ளியில் ஆசிரியராகிறாள். பணக்கார எஸ்டேட் உரிமையாளரான பாஸ்கர் தனது மூத்த சகோதரர் சேகரின் குழந்தைகள் 4 மகள்கள் மற்றும் ஒரு மகன் சாந்தி நிலையத்தில் வசிக்கிறார்கள். அவர்கள் மிகவும் குறும்புக்காரர்களாக இருப்பதாலும் கூலிக்கு அமர்த்தப்பட்ட கவர்னன்ஸ் ஒவ்வொரு முறையும் ஓடிவிடுவதாலும் அவர்களை வளர்ப்பது கடினமாக உள்ளது. அவரது உறவினர் ராமுவும் அவரது தாயாரும் தோட்டத்தில் வசிக்கின்றனர். பாஸ்கர் தனது தேவையை டாக்டர் விஜயனிடம் தெரிவிக்கிறார். அவர் மாலதியை கவர்னன்ஸ் வேலையை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்ல அவரும் ஏற்றுக்கொள்கிறார். சாந்தி நிலையம் வந்த மாலதியை ஆரம்பத்தில் குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவளுடைய புரிதலும் முதிர்ச்சியடைந்த தன்மையும் விரைவில் அவர்களுக்கு பிடித்து போக குழந்தைகள் அவளை ஏற்றுக்கொள்கிறார்கள். பாஸ்கர் அவளுடைய வேலையை பாராட்டுகிறார். வீட்டில் விசித்திரமான விஷயங்கள் நடக்கின்றன. வேலைக்கார பெண் பாப்பம்மா சிரித்துக்கொண்டே நள்ளிரவில் மெழுகுவர்த்தியுடன் நடந்து செல்கிறாள். பாலு பணம் கேட்டு பாஸ்கரை அடிக்கடி சந்திக்கிறான். வீட்டில் ஏதோ தவறு இருப்பதாக மாலதி சந்தேகிக்கிறாள். குழந்தைகளில் ஒருவரான கீதா தன் மாமா ராமுவை காதலிக்கிறாள் என்று மாலதி அறிகிறாள். ஒரு இரவு பாஸ்கரின் தீப்பிடித்து எரிகிறது. மாலதி அதை அணைக்கிறாள். பாஸ்கர் ஏன் எதையோ இழந்தது போல் இருக்கிறான் என்று மாலதி கேட்கிறாள். ஆனால் அவன் பதிலளிக்கவில்லை. பாலு மீண்டும் வருகிறான். பாஸ்கர் அவனுக்கு பணம் கொடுத்து இனி அவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் என்று கூறுகிறான். பாஸ்கரின் குடும்பத் தோழி பர்வதம் தனது கணவர் மற்றும் மகள் ஷீலாவுடன் வருகிறார். பாஸ்கர் மற்றும் ஷீலாவின் திருமணத்தை விரைவில் நடத்திவிடும்படி பர்வதம் ராமுவின் தாயிடம் தெரிவிக்கிறார். மாலதி இதை கேட்டு வருத்தமடைகிறார். மாலதியின் அத்தை தனது மகள்கள் சாரதா மற்றும் சுமதியுடன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சிக்குப் பிறகு அங்கு வருகிறார். ராமுவின் தாய் அவர்களை ஏற்றுக்கொள்ள அவர்களும் மாலதியுடன் தங்குகிறார்கள். ஷீலாவும் அவரது தாயும் மாலதியையும் அவரது உறவினர்களையும் மோசமாக நடத்துகிறார்கள். அவர்கள் மாலதியைப் பற்றி வதந்திகளை பரப்புகிறார்கள். மேலும் பாஸ்கர் மாலதியை திட்டி கோபத்தில் மாலதியின் அத்தை மற்றும் மகள்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி மேலும் மாலதியை ஒரு படித்த பெண் போல சரியாக நடந்து கொள்ளுமாறு கத்துகிறார். பாஸ்கர் கூட தன்னை ஒரு வேலைக்காரியைப் போல நடத்துவதாக உணர்ந்து மாலதி தன் அத்தை மற்றும் அவரின் மகள்களுடன் வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்கிறார். இருப்பினும் ராமு அவளை தடுத்து குழந்தைகளின் தேவைகளைச் சொல்ல அவள் பின்வாங்குகிறாள். குடும்பத்தின் மீதான மாலதியின் அர்ப்பணிப்பை பாஸ்கர் புரிந்து கொண்டு அவள் மீதான தனது அன்பை வெளிப்படுத்துகிறார். ஷீலா இதைக் கேட்டு பாஸ்கரை பறிகொடுத்ததற்காக மாலதியிடம் கத்துகிறார். பாஸ்கர் ஷீலாவையும் அவரது குடும்பத்தினரையும் வெளியேறச் சொல்கிறார். மாலதியும் பாஸ்கரும் ஒன்றுபடுவதில் குழந்தைகள் மகிழ்ச்சியடைகிறார்கள். பாஸ்கர் அடுத்த வெள்ளிக்கிழமை தங்கள் திருமணத்தை நடத்த திட்டமிடுகிறார். ஒருநாள் மாலதி பாலுவை இரத்தக் கரைகளுடன் பார்த்து பாஸ்கரிடம் விளக்கம் கேட்கிறாள். அவர் விரைவில் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதாக உறுதியளிக்கிறார். திருமண நடவடிக்கையின் போது பாலு வந்து பாஸ்கர் தனது சகோதரியை ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டதாக கூறுகிறார். பாஸ்கர் ஒரு பைத்தியக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக ஒப்புக்கொண்டு திருமணத்தின் சூழ்நிலைகளை விளக்குகிறார். பாஸ்கரின் தந்தை ஒரு வாக்குவாதத்தில் பாலுவின் தந்தை சிங்காரத்தை தாக்கி அவர் இறந்துவிட்டார். பாஸ்கரின் தந்தையே தனது சகோதரியை பாஸ்கருக்கு திருமணம் செய்து வைத்து செல்வத்தில் ஒரு பகுதியை அவளுக்கு கொடுக்க பாலு மிரட்டுகிறார். பாஸ்கரின் தந்தை மறிக்கிறார். ஆனால் பாஸ்கர் குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்ற சம்மதித்து ஜானகியை மணக்கிறார். ஆனால் அவள் முற்றிலும் பைத்தியமாக இருப்பதைக் காண்கிறார். அவர் அவளுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கிறார். ஆனால் ஜானகியில் எந்த முன்னேற்றமும் இல்லை. பாப்பம்மா தான் அவளை கவனித்துக் கொள்கிறார்.
ஜானகி பற்ற வைத்து தீயில் பாஸ்கரின் சகோதரர் சேகரும் மனைவியும் கொல்லப்பட்டார்கள் என ராமுவின் தாயார் உண்மைகளை உறுதிப்படுத்துகிறார். மாலதி அதிர்ச்சியடைந்து வீட்டை விட்டு வெளியேறுகிறார். குழந்தைகள் அவளை தங்கும்படி அழுகிறார்கள். அவர்களில் ஒருவரான கவிதா அவளை பின்தொடர்கிறார். கவிதா மயக்கமடைந்து விழுகிறார். மாலதி நின்று டாக்டர் விஜயனுடன் வீடு திரும்புகிறார். இதற்கிடையில் ஜானகிக்கு சொந்தமான செல்வத்தை தனக்கு மாற்றுமாறு பாலு பாஸ்கரை வற்புறுத்துகிறார். இல்லையெனில் கொலை செய்வதாக மிரட்டுகிறார். பாஸ்கர் அவரை தாக்கி அடிக்கிறார். அதே நேரத்தில் ஜானகி தனது அறையிலிருந்து வெளியே வந்து வீட்டை தீ வைத்து கொளுத்துகிறார். பாலு, ஜானகி மற்றும் பாப்பம்மா தீயில் இறக்கின்றனர். மாலதி, ராமு மற்றும் டாக்டர் விஜயன் வந்து அனைவரையும் காப்பாற்றுகிறார்கள். பாஸ்கரும் மாலதியும் திருமணம் செய்து கொள்கிறார்கள்.